இன்று அன்பான பாப்தாதாவிடம் வதனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன். நான் பாபாவுக்கு மிக சமீபத்தில் போனேன். பிறகு பாபா உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். இன்று உலகத்துல என்ன விசேஷமாக நடைபெறுகிறது என்று கேட்டார். உலக செய்திகள், உலகத்தினுடைய நிலைமைகள் உங்களுக்குத்தான் அதிகமாக தெரியும் பாபா என்று நான் கூறினேன். நீங்கள்தான் மேலே அமர்ந்து கொண்டு எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கீழே அமர்ந்திருக்கிறோம் என்று கூறினேன். அதற்கு பாபா புன்னகை செய்தார். பிறகு பாபா கூறினார், பாபாவுடைய வீட்டில் சமர்ப்பணமானவர்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். சகோதரிகளுடைய பட்டியும் நாளையிலிருந்து ஆரம்பமாகிறது என்று கூறினேன். அதற்கு பாபா கூறினார், குழந்தாய், பாபா குழந்தைகளிடம் இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். அதாவது எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட நாட்களோ அதே போல குழந்தைகளும் ஸ்திதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி உலகத்தில் கூட சமயத்தின் அனுசாரமாக ஏதாவது ஆடுகிறார்கள் அல்லவா? சமயம் செல்கிறது, சமயம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் கூட விசேஷமாக கணேச சதுர்த்த நாட்கள் கூட கொண்டாடினார்கள். அதற்காக பாபா கூறினார், இன்று விசேஷமாக பாண்டவர்களிடம் கூட இதைத்தான் பார்க்க விரும்புகிறார். கணேசருக்கு எவ்வளவு மகிமை செய்கிறார்கள், அவர் எவ்வளவு வலிமையானவர், சக்தி நிறைந்தவராக, வீரம் நிறைந்தவராக, பலம் நிறைந்தவராக கூறுகிறார்கள். அவரை நினைத்தால் ஒவ்வொரு மனோ ஆசைகளும் பூர்த்தியாகிறது என்கிறார்கள். இப்படித்தான் பக்தர்கள் விசேஷமாக பாவனை வைக்கிறார்கள் என்றார். சமர்ப்பணமான பாபா குழந்தைகள் பாண்டவர்களாகி பாபா வீட்டில் சேவை ஸ்தானத்தில் சேவை செய்கின்றார்கள். அவர்கள் கூட டபுள் சக்திசாலியாகி எந்த விதத்தில் மாயை, எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மீது அவர்கள் வெற்றியடைய வேண்டும். அதில்தான் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்றார். வருங்காலத்தில் சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். எவ்வளவு துக்கமா மலை போல துன்பங்கள் துண்டித்து வரும். இப்பொழுது கூட பாபா வதனத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். அது ஒருவருக்கான மகிமை கிடையாது, குழந்தைகளான உங்களுக்கு அனைவருடைய மகிமை என்கிறார். நீங்க எல்லாம் பாபா குழந்தைகளாகி அத்தகைய காரியம் செய்கிறீர்கள், உயர்ந்த உச்ச மகான் நிலை அடைகிறீர்கள். மற்றவர்களுக்கும் நிறைய பிரேரணைகள் கொடுக்கின்றீர்கள், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பாபா கூறினார். உலகத்தில் யாராலும் மனிதர்களாலும் செய்ய முடியாதது பிராமண குழந்தைகள், பாபா குழந்தைகள் நீங்கள்தான் செய்து காட்டுகின்றீர்கள். ஆகவே பாபா என்று விசேஷமா குழந்தைகள் மீது மிகவும் கவனம் செலுத்துகிறார். எந்த குழந்தையும் பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார். அவருக்குள்ள பலத்தை பாபா நிரப்புகின்றார்.
எவ்விதத்திலாவது அவருக்குள்ள சக்தி பலம் நிரம்பிவிட வேண்டும். அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்று பாபா விரும்புகிறார். ஆகவே ஒவ்வொரு பிராமண குழந்தைகளும் இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். சமயம் எப்படி இருக்கிறதோ, காலம் எப்படி செல்கிறதோ, அதன் அனுசாரமாகவே நாம் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் புருஷார்த்தத்தினுடைய வேகத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார். நீங்கள் அனைவரும் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள்! உலகமே உங்களை புகழ் பாடுகின்றது. நீங்கள் உலகத்திற்கு முன்னாடி பிராக்டிக்கலாக நடைமுறையில் எடுத்துக்காட்டாகி காட்ட வேண்டும் என்கிறார். இதைத்தான் பாபா அனைவரிடமும் விரும்புகின்றார். சகோதரிகள் அனைவரும் சக்திகள் என்று பாபா கூறினார். சக்திகளுக்குள் பாபா பலத்தை நிரப்புகின்றார். சக்திகள் அநேக ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மகத்துவம் இருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பூஜை நடைபெறுகிறது. அவர்களை முன்னால் வைத்து நீங்களும் எடுத்துக்காட்டாக வேண்டும் என்று பாபா கூறினார். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே இந்த மாதிரி சங்கல்பம் வையுங்கள் என்று கூறினார். இவ்வாறு பாபா செய்தியை கூறிவிட்டு சந்தேஷ் கொடுத்ததுக்கு பிறகு, பாபா நான் போகை வைத்தேன். பாபா கூட அந்த போகை ரொம்ப அன்போடு ஸ்வீகாரம் செய்து கொண்டார். பிறகு பாபா கூறினார், பாபாவிடம் ஒவ்வொரு சத்துகுருவாரமும் எவ்வளவு வெரைட்டி போகுகள் வருகிறது என்று பாபா கூறினார். பாபா குழந்தைகள் எவ்வளவு மனசார உள்ளன்போட போகை செய்து பாபா ஸ்வீகாரம் செய்துக்கணும் அப்படின்னு நினைத்து பாபாவிடம் கொண்டு வருகிறார்கள். இதுதான் சங்கம யுகத்தினுடைய இது ஒரு வழிமுறையாகும். இந்த வழிமுறை நடந்து கொண்டே இருக்கும். பாபா கூட அன்போடு குழந்தைகள் அனுப்பிய அந்த போகை ஸ்வீகாரம் செய்து கொள்கிறார். பிறகு பாபா அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு நினைவுகளை மிகவும் அன்போடு பாபா அன்பு நினைவுகளை தந்தார். நான் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். நன்றி. ஓம் சாந்தி.